சீமானை பார்த்து தான் உலகமே நடுங்கி கிடக்குது, கிடுகிடு நடுங்கி கிடக்குது. நேருக்கு நேர் லைவ்ல பாத்துட்டு நாம் தமிழ் கட்சிக்காரங்க சூடு சொரணர்கள் யாரா ஒருத்தவா நம்ம நேரில் விடுவோம். உலகத்தில் எங்குமே நடக்காத அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய அந்த மாவீரர்களை மான்கதைகள் சொல்லி மான் ஊர்காய் என்று நக்கி தின்னும் நரிகள் இன்று கேவலப்படுத்தி நிற்கிறது. தமிழனாக இருக்கிறவனுக்கு கோபம் வரணுமா? ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ சாலை நின்று பேசினால் வெறும் செய்தி. ஆனால் சட்டமன்றத்துக்குள் நின்று ஒரு சட்டமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினால் அது தீர்மானம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இருக்கிற 10 சித்தப்பா இவரு ஒரு சித்தப்பா, அந்த சித்தப்பா பச்சை தமிழர். நீங்க தான் கை கட்டி நின்னீங்களா ஒரு முன்னாடி? அந்த பச்சை தமிழர் ஆட்சிக்கு வந்தாரு. நாங்க தான் சண்டைக்காரங்க, நீங்க தான் சொந்தக்காரங்களாச்சே. சண்டைக்காரர் வேல்முருகன் கேட்டாருன்னா செய்ய மாட்டாரு. சொந்தக்காரர் நீங்க. அதிமுக உடையக்கூடாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. போய் சித்தப்பா சித்தப்பா ஒரே ஒரு கையெழுத்து இதை மாத்தி போட்டுடுங்க சொல்ல வேண்டியதானே? இந்த சீமான் மாதிரி தற்கொலை பேசுவான். பெரியார் என்ன செஞ்சிட்டாரு, பெரியார் என்ன புடிக்கிட்டாரு. பெரியார் என்கிற ஒரு கைத்தடி இந்த மண்ணில் என்றால் சீமான் எல்லாம் வெறும் செருப்படியாகத்தான் இந்த மண்ணில் இருப்பார். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நாம் நம்முடைய கட்சி சாம்பிகள் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோ. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா மூத்த அண்ணன் இடுமோனு கார்த்தி துரைமுருகன் கேட்டு கேட்டு சொல்லு. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு பெரிய அளவு பெரியாரு தெரியாது. பெரியார்னா அவர் ஒரு தலைவர், அவ்வளவுதான் தெரியும். இங்கு இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பின் பால் இருந்த அடிமைத்தன்மையை பெரியார் உடைத்தார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம என்ன நடக்கிறோம்னா, அடிமை முறை என்றாலே அது ஏதோ ஷெட்யூல் காஸ்ட், எஸ்சி